ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு நண்பரை கேள்வி கேட்டிருக்காப்புல, ரூஃப் காங்கிரீட் போட்டு முடித்து எவ்வளோ நேரத்தில் தண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. ஸோ ரூஃப் காங்கிரீட் போடையில் என்னெல்லாம் கவனிக்கணும் சரிங்களா, அது மாதிரி ரூஃப் காங்கிரீட் போட்டு முடித்த உடனே தண்ணி எப்போ விடணும் சரிங்களா, அது எவ்வளோ நாளைக்கு விடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்களோடி போக முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வணக்கம், இன்றைக்கி ரூஃப் காங்கிரீட் போட்டாச்சு, மத்தியானம் 1:30 மணிக்கு முடிஞ்சது. ரூஃப் காங்கிரீட் போட்டு எவ்வளோ நேரம் கழித்து தண்ணீர் பிடிக்க வேண்டும், அன்று இரவே தண்ணீர் பிடிக்கலாமா, இல்லை அடுத்த நாள் காலையில் இருந்து தான் தண்ணீர் பிடிக்க வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. ஸோ அந்த ரூஃப் காங்கிரீட்டு என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த காங்கிரீட்டோட மிக்சிங் ரேஷியோ அதெல்லாம் நிறைய வீடியோ நம்மளே சொல்லியிருக்கோம். சரி, அந்த மிக்சிங் ரேஷியோ எல்லாம் ப்ராப்பராக கவனிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வைப்ரேஷன், காங்கிரீட் போடையில் அந்த வைப்ரேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கவனிக்கணும் சரிங்களா. அந்த லேப்பிங்கு எல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த தண்ணீர் எப்போ விடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா, காங்கிரீட் போட்டு முடித்தோன்னா அதோட செட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அது எவ்வளோ நேரத்தில் செட் ஆகும் அப்படின்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா வெதரிங்கை பொறுத்து தான், இப்போது அந்த வெயில் கண்டிஷனை பொறுத்து தான் அது இவ்வளோ நேரத்தில் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறைஞ்சது ஒரு 16 மணி நேரம் ஆகும் சரிங்களா. ஒரு 8 மணி நேரம் டு 16 மணி நேரம் கரெக்ட். ஒரு 16 மணி நேரம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபைனல் செட்டிங் டைமை ரீச் ஆகிரும் சரிங்களா. ஒரு 16 மணி நேரம் அது செட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னக்கூடி நம்ம தண்ணி விடலாமா அப்படின்னா கட்டாயம் விடலாம். எப்படி விடலாம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பண்ணலாம் சரிங்களா. அப்படியே தண்ணி அப்படியே தெளிக்கலாம் சரிங்களா. நம்ம ஃபுல்லாக தண்ணி அப்படியே மேலே போடாமல் நீங்கள் தண்ணியை தெளிச்சிங்க அப்படின்னா அது மேலே இருக்க தண்ணியை தெளித்து விட்டு, அது மாதிரி காங்கிரீட் போட்டோன்னு முக்கியமாக இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ், இது காங்கிரீட் ஃபுல்லாக போட்டு முடித்தோடனே இந்த ஸ்டேஜ் காங்கிரீட் எல்லாம் முடித்தோடனே லைட்டாக மேலே தூத்து விட்டுணும். ஸோ இந்த மாதிரி மவுளி இருக்கிறத அது அவாய்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி காங்கிரீட்டை ஃபுல்லாக கிளியராக க்ளீன் பண்ணி விட்டு தூத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஏர் கிராக் எதுவுமே வராது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது அந்த கிராக் எதுவும் வராமல் அது அவாய்ட் பண்ணும் சரிங்களா. இந்த மாதிரி அந்த 16 மணி நேரத்தில் நீங்கள் தண்ணியை தேங்க வைக்காமல் நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் சரிங்களா. ஸ்ப்ரே பண்ணி விட்டால் ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து 16 மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தி கட்டி தண்ணியை தேங்க விட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ராக்டிஸு சரிங்களா. இந்த மாதிரி தான் தண்ணியை காங்கிரீட் போட்டு முடித்த உடனே நம்ம வைக்கிறது. அது எவ்வளோ நாளைக்கு க்யூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அது டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரீட்டோட க்யூரிங் டைம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 28 நாள் சரிங்களா. 28 நாள் வரைக்கும் க்யூரிங் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் 21 நாள் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டு. மினிமமாக பண்ணணும் அப்படின்னா 14 டேஸாக பண்ணணும். 14 நாள் க்யூரிங் மஸ்ட்டு சரிங்களா. நீங்கள் ஒரு 4 நாள் பண்ணலாமா, ஒரு வாரம் பண்ணலாமா, 10 நாள் பண்ணலாமா அப்படிங்கிறது ரூஃப் காங்கிரீட்டில் இருக்கவே கூடாது. மினிமம் 14 டேஸ் க்யூரிங் கட்டாயம் மஸ்ட்டு சரிங்களா. அதுக்கடுத்து மேக்ஸிமமாக எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா 21 நாளுங்கிறது அட்வைசபிள். அதுக்கு மேலே நீங்கள் 28 நாள் வரைக்கும் கூட பண்ணலாம் சரிங்களா. மேக்ஸிமம் 28 நாள் வரைக்கும் கூட பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. 21 நாளுங்கிறது போதுமானது சரிங்களா. 21 நாளுங்கிறது அதோட ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகிரும். 28 நாளுங்கிறது அந்த 1% 1/2% உள்ள ஸ்ட்ரென்த்தை மீதி இருக்க ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் 28 நாள் சரிங்களா. ஸோ நம்ம மினிமம் நம்ம டைம் இல்லை அப்படின்னா 14 டேஸ் க்யூரிங் மஸ்ட்டு. அதுக்கு மேலே டைம் இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னா 21 நாள் வரைக்கும் க்யூரிங் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதுக்கு கம்மியாக க்யூரிங்கை குறைக்க வேண்டாம். அது மாதிரி க்யூரிங் தண்ணி எப்பவும் இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருங்க. அது மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு 20 நாள் 21 நாள்லேயே அது இப்போ ஒரு 18 நாளே அது பாசி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி குடிக்கிற அப்படின்னா நீங்கள் அதை க்யூரிங் எடுத்துடலாம் சரிங்களா. அப்பப்போ காலையிலையும் சாயந்தரம் நினச்சி மட்டும் விட்டால் போதும், பாசி பிடிக்கணும். இன்கேஸ் பாசி பிடிக்கல, நல்ல தண்ணி உரியுது அப்படின்னா நீங்கள் க்யூரிங்கை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி குறையாத மாதிரி க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்து 50% அந்த க்யூரிங்கில் தான் இருக்குது காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும்.
சரிங்களா. ரிமைனிங் 50% தான் அந்த ரேஷியோலே இருக்குது. சரிங்களா. அதனால் வந்து க்யூரிங் வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி எப்போ டீசெட்ரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டீசெட்ரிங் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா. டீசெட்ரிங் எப்போ பண்ணணும், எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை அமைக்கிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும், என்ன கன்சல்ட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.